வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி உவே சாமிநாதரை பார்த்தோம், தேப்போ மீனா சுந்தரனாரை பார்த்தோம், இலக்குவனாரை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் முடியரசன் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கவிஞர் இருக்கார், இவரை பார்க்கலாம். இவரை பற்றிய கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய அவுட் சோர்ஸை பார்த்து அங்கேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேள்வி பதிலாக மாற்றி கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 53 கேள்வி இருக்குங்க. இந்த 53 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக பார்த்தா போதும், அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிரும். நோட்ஸாக கொடுத்தா கூட நீங்கள் அதாவது ஏனோ தானோன்னு படிப்பீங்க, மறந்துடுவீங்க. பட் கேள்வியாக பார்க்கும்போது இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சரு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மனசில் பதிவு வச்சுருவீங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. பட் இதில் இருக்கிற ஒரு 4 கேள்வியை எடுத்து வச்சோம்னா அது ஒரு கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ நான் செப்பரேட்டாக பிரித்து கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? உங்கள் மனசில் நல்லா பதியும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். மற்ற வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. நான் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் வரும். ஒன்று ஒன்றா பார்த்துருங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். முடியரசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. முடியரசன் அப்படிங்கிறது அவர் வைத்து கொண்ட புனைப்பெயர். அவருடைய இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் பிறந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முடியரசன் பிறந்த இடம் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் பிறந்திருக்காங்க. அடுத்த வினாவை பாருங்கள். முடியரசன் பிறந்த ஆண்டு எது? பிறந்த ஆண்டை தேர்வில் கேட்டது கிடையாது. சுருக்கமாக சொல்ல போகணுன்னா ஒரு 2-3 பாயிண்ட்டை மட்டும் தான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. வேறு எந்த பாயிண்ட்டையும் கேட்டது கிடையாது. இதற்கான விடை 7/10/1920 முதல் 3/12/1998 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. 1920 to 1998 இதை மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். முடியரசனின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. முடியரசன் அப்படிங்கிறது அவர் வைத்து கொண்ட புனைப்பெயர். அவருக்கான சிறப்பு பெயர் கவியரசு. கவியரசு அப்படிங்கிற பட்டம் கண்ணதாசனுக்கும் வரும், இவருக்கும் வரும். கவியரசு முடியரசன். அடுத்த வினா பாருங்கள். முடியரசனுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டம் வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார். அடுத்த வினா பாருங்கள். முடியரசனுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்ட இடம். பட்டம் எங்கே கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் பரம்பு மலையில் நடந்த விழாவில் தான் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தவர் குன்றக்குடி அடிகளார். அடுத்த வினா பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் யார்? இதை தான் தேர்வில் கேட்டிருக்காங்க நண்பர்களே, நல்லா பார்த்துக்கோங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் முடியரசன். அடுத்த வினா பாருங்கள். முடியரசனுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பட்டப்பெயரை வழங்கியவர். முடியரசனை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. 1957 சொல்லியிருப்பாங்க. அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வியை பாருங்கள். எனது மூத்த வழித்தோன்றல் என முடியரசனை குறிப்பிட்டவர் யார்? எனது மூத்த வழித்தோன்றல் என முடியரசனை குறிப்பிட்டவர் பாவேந்தர் பாரதிதாசன். இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். முடியரசனுக்கு சங்கப்புலவர் என்ற பட்டப்பெயர் வழங்கியவர் யார்? முடியரசனுக்கு சங்கப்புலவருங்கிற பெயரும் இருக்குது. இந்த பெயரை வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார். அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசனின் கவிதைகளில் தவறானது. நிறைய கவிதை நூல்கள் எழுதியிருக்காங்க. குறிப்பாக யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா 27 நூல்கள்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்டது கிடையாது. விடையை பார்க்கலாங்களா? கலையரங்கில் முடியரசன், வள்ளுவர் கோட்டம், ஞாயிறும் திங்களும் இதெல்லாமே இவர் எழுதிய நூல்கள். கொல்லிப்பாவை என்ற நூல் இவர் எழுதியிருக்க மாட்டாங்க. இதை 7ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. கொல்லிப்பாவை என்ற நூலை வேற ஒருத்தர் எழுதியிருப்பார். அவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த வினா பாருங்கள். என் மூத்த வழித்தோன்றல் முடியரசனே
எனக்கு பின் கவிஞன் முடியரசன் என்று பாராட்டியவர் யார்? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்படி சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன், அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. முடியரசனின் கவிதைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 நூல்களில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை எப்படி வளரும் தமிழ், தமிழ் வழிபாடு, தமிழ் முழக்கம் எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். கனிச்சாறு என்பது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல், அதனால் இதுதான் தவறு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி வளரும் தமிழ், தமிழ் வழிபாடு, தமிழ் முழக்கம் இந்த நூல்கள் எழுதினவர் முடியரசன். அடுத்த வினா பாருங்க. தனது மறைவின் போது எந்தவித சடங்குகளையும் செய்ய வேண்டாம் என கூறியவர். யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம சடங்கு பண்ணுவோம், அந்த சடங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன தமிழ் கவிஞர் முடியரசன் தாங்க, முடியரசன். அடுத்த வினா பாருங்க. பாட்டுலகில் பாரதியாரை பாட்டனாகவும் பாரதிதாசனை தந்தையாகவும் கருதியவர் யார்? பாட்டு உலகத்தில் பாரதியாரை பாட்டனாகவும் பாரதிதாசனை தந்தையாகவும் கருதியவர் முடியரசன் தாங்க. அடுத்த வினா பாருங்க. முடியரசனின் சிறப்பு பெயர்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற நாளில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. இதற்கான விடை கவியரசு அப்படின்னு சொல்லுவோம். சங்கப்புலவர் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். திராவிட இயக்க கவிஞர் பாவரசர் எல்லாமே சரிதான், தவறானது எதுவும் கிடையாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாமே சரிதான். கவியரசுங்கிற பட்டமும் இருக்குது, சங்கப்புலவருங்கிற பட்டம் இருக்குது, திராவிட இயக்க கவிஞர் பாவரசர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. முடியரசனின் கவிதைகளில் தவறானது. 4 நூல்கள் கொடுத்துருக்காங்க, எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை நெஞ்சில் பூத்தவை சரி, பாடும் குயில் சரி, தமிழ் மொழியை காப்போம் சரி. இதெல்லாமே அவர் எழுதிய கவிதைகள். குயில் பாட்டு என்பது பாரதியார் எழுதிய கவிதை நூல். ஸோ இதுதான் தவறு. ஸோ பார்த்துக்கோங்க, நெஞ்சில் பூத்தவை, பாடும் குயில், தமிழ் மொழியை காப்போம். ஸோ மாறி வந்துருக்கு பாருங்கள். பாடும் குயில் ஒரே மாதிரி இருக்குது, குயில் பாட்டு ஒரே மாதிரி இருக்குது. குயில் பாட்டுனா பாரதியார், பாடும் குயில்னா முடியரசன். அடுத்த வினா பாருங்கள். வளையாத முடியரசன் வைரத்தூண்தான், வளமார்ந்த பெரியாரின் கொள்கை வாழ்தான் என்று பாராட்டியவர். வளையாத முடியரசன் வைரத்தூண், வளமார்ந்த பெரியாருடைய கொள்கை வாழ் என்று பாராட்டியவர் சுரதா, ஊமை கவிஞர்னு சொல்லுவோம், இவங்க தான் பாராட்டியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. முடியரசனுக்கு பாவரசர் என்ற பட்டம் கொடுத்தவர். பாவரசருங்கிற பட்டம் இருக்குது, பார்த்துருக்கோம். இந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை தேவநேய பாவாணர், தேவநேய பாவாணர். அடுத்த வினா பாருங்க. தந்தை பெரியாரிடமும் பேரறிஞர் அண்ணாவிடமும் நெருங்கி பழகிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை முடியரசன் தாங்க. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா 2 பேர்கிட்டையுமே நெருக்கமாக இருந்திருக்காங்க. கவிஞர் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் என்று கூறியவர். கவிஞர் யாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் முடியரசன் இப்படி சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, பெரியார். அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் முதலாக பணியாற்றிய மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப்பள்ளி அமைந்துள்ள இடம். இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான விடை காரைக்குடியில் இருக்கிற மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப்பள்ளி, அங்கே தான் முடியரசன் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ காரைக்குடியில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். முடியரசன் எழுதிய தமிழ் வளர்ச்சி கழகத்துடைய பரிசு பெற்ற நூல். இதையும் தேர்வில் கேட்டிருக்காங்க. தமிழ் வளர்ச்சி கழகம் அதனுடைய பரிசு பெற்ற நூல். இதற்கான விடை வீரகாவியம், வீரகாவியம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பண்டிதமணி கதிரேச செட்டியார் குறித்து முடியரசன் எழுதிய நூல். பண்டிதமணி கதிரேச செட்டியாரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஊன்றுகோல். ஊன்றுகோல் என்பது கதிரேச செட்டியாருடன் தொடர்புடையது. அடுத்த வினா பாருங்கள். முடியரசன் எழுதிய நாடக நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவர் நாடகமும் எழுதியிருக்காரு. இதற்கான விடை இளம் பெருவழுதி என்பது நாடக நூல். இளம் பெருவழுதி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், வீரகாவியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க.
நெஞ்சு பொறுக்கவில்லையே அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முடியரசன் எழுதிய நூல்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். மணிமேகலை காப்பியத்தினை போல் முடியரசனால் எழுதப்பட்ட நூல். மணிமேகலை காப்பியம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி முடியரசன் எழுதியிருக்காங்க. அது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பூங்கொடி. பூங்கொடி என்பது சரி. மற்ற நூல்களையும் பார்த்துக்கோங்க. வீரகாவியம், ஊன்றுகோல், காவியப்பாவை. காவியப்பாவை அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதியிருக்காரு. இது எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் தான். அடுத்த வினா பாருங்கள். தமிழ் தேசிய போராட்ட வரலாற்றின் வீறுநடையை பாடும் தமிழ் தேசிய காப்பியமாக கருதப்படும் முடியரசனின் நூல். தமிழ் தேசிய காப்பியமாக கருதப்படும் முடியரசனின் நூல் என்னன்னு கூட கேட்பாங்க. இதற்கான விடை பூங்கொடி என்பது சரி. பூங்கொடி. அடுத்த கேள்வியை பாருங்கள். வீட்டிலும் விழாக்களிலும் கடைகளிலும் அனைத்திலும் தமிழ் வீற்றிருக்க வேண்டும் என எண்ணிய கவிஞர் யார்? தமிழ் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இப்படி எண்ணிய கவிஞர் முடியரசன் என்பது சரி. முடியரசன். அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் பாடல் உரையாடல் எழுதிய திரைப்படம் என்ன? ஒரே ஒரு திரைப்படத்துக்கு பாடலும் எழுதியிருக்காரு, உரையாடலும் எழுதியிருக்காரு. இதற்கான விடையை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான விடை கண்ணாடி மாளிகை என்பது சரி. கண்ணாடி மாளிகை இது ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு முடியரசன் பாடல் உரையாடல் எழுதியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். அவள் ஓர் அழகி என் ஆவி கலந்தால் பல நாள் பழகி என பாடிய கவிஞர் யார்? அவள் ஒரு அழகி என் ஆவி கலந்தால் பல நாள் பழகி என்று பாடிய கவிஞர் முடியரசன் தான் பாடியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழக அரசின் பரிசினை பெற்ற முடியரசனின் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னே நம்ம பார்த்தது தமிழ் வளர்ச்சி கழகம், அதனுடைய பரிசு பெற்ற நூல் தான் வீரகாவியம். தமிழக அரசுடைய பரிசு எப்போ கிடைச்சதுன்னா பூங்கொடி அப்படிங்கிற நூலுக்கு 1966 கொடுத்துருப்பாங்க. தமிழக அரசுடைய பரிசு கிடச்சிருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழின் பெருமையை பேசும் முடியரசனின் நூல் என்ன? தமிழுடைய பெருமை அதை பேசக்கூடிய நூல் புதியதொரு விதி செய்வோம். இங்கே இருக்கிற நூல்களை பார்த்துக்கோங்க. வீரகாவியம், ஊன்றுகோல், மனிதனை தேடுகிறேன் இதையும் அவர் எழுதியிருக்காரு. புதியதொரு விதி செய்வோம் இந்த நூலையும் எழுதியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் கவிதைகள் என்பதனை தொகுத்து வெளியிட்டவர் யார்? முடியரசன் எழுதிய கவிதைகளை வேற ஒருத்தர் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காங்க. இதற்கான பதில் தமிழ் அண்ணல் அப்படிங்கிறவர் தான் தொகுத்து வெளியிட்டிருக்காரு. தமிழ் அண்ணல். அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் கவிதைகள் என்ற கவிதை தொகுப்பு வெளிவந்த ஆண்டு. இதை தொகுத்தவங்க தமிழ் அண்ணல். எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1954 தான் தொகுத்து வெளியிட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் பற்றிய தவறான கூற்று எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை காரைக்குடியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் சரி. சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் சரி. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் சரி. இது நோட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர் முடியரசன் தான். தந்தை பெரியார், ராஜாஜி ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் என்பது தவறு. இவர் ராஜாஜியோட நெருங்கி பழகலை. முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அண்ணா அவரோட தான் நெருங்கி பழகியிருப்பாங்க. தந்தை பெரியார், அண்ணா என்பது தான் சரி. அப்போ இதுதான் தவறான கூற்று. அடுத்த கேள்வியை பாருங்கள். மொழி காக்கும் வரம்பில்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் என கூறியவர் யார்? மொழி காக்கும் வரம்பில்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் என்று சொன்னவர் முடியரசன் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, முடியரசன் பொன்னி என்ற இதழில் பாரதிதாசன் பரம்பரை கவிஞராக அறிமுகமானார். கூற்று 2, பேராசிரியர் மயிலை சிவமுத்து தலைமையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தா கூற்று 2மே சரிதாங்க. பொன்னி அப்படிங்கிற இதில் தான் பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்னு அவர் சொல்லியிருப்பார். மயிலை சிவமுத்து அவர் தலைமையில் தான் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க. 2மே சரிதான்.
அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் எழுதிய நாடக நூல்கள். 2 நாடக நூல்கள் இருப்பாங்க. இதற்கான விடை ஊன்றுகோல், இன்னொன்று இளம் பெருவழுதி. ஊன்றுகோல் என்பது பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவரை பற்றிய நூல். இளம் பெருவழுதி இந்த நூலில் எழுதியிருப்பாங்க. ஸோ இரண்டுமே பார்த்திங்கன்னா நாடக நூல்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சுவை புதிது, பொருள் புதிது, அழியாத சோதிமிக்க நவக்கவிதை என அழைக்கப்படுவது எது? சுவை புதிது, பொருள் புதிது, அழியாத சோதிமிக்க நவக்கவிதை என அழைக்கப்படுவது முடியரசனுடைய மறுமலர்ச்சி பாடல்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். கவிஞர் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் ஐயா பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் என்று பாராட்டியவர் யார்? இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். தந்தை பெரியார் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் எழுதிய சிறுகதை தொகுப்பு எது? ஒரே ஒரு சிறுகதை தொகுப்பு மட்டும்தான் விட்டிருக்காங்க. இதற்கான பதில் எக்கோவின் காதல். எக்கோவின் காதல் என்பது சிறுகதை தொகுப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் எழுதிய கடித இலக்கியம் எவை? கடித இலக்கியம் எழுதியிருக்காங்க. 2 நூல்களை கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை அன்புள்ள பாண்டியனுக்கு, அன்புள்ள இளவரசனுக்கு. அன்புள்ள இந்த 2 நூலுமே அவர் எழுதிய கடித இலக்கியம். அடுத்த கேள்வியை பாருங்கள். தன்மான குன்றம், கொள்கை மாறா சிங்கம், திராவிட இயக்கத்தின் முன்னோடி கவிஞர் என்று முடியரசனை பாராட்டியவர் யார்? தன்மான குன்றம், கொள்கை மாறாத சிங்கம், திராவிட இயக்கத்தின் முன்னோடி கவிஞர், இப்படி முடியரசனை பாராட்டியவர் கலைஞர் பாராட்டியிருப்பாங்க. கலைஞர். அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசன் கலைஞர் விருது, கலைமாமணி விருது இந்த 2 விருதையும் பெற்ற ஆண்டு? 1974 அவருக்கு மாநில நல்லாசிரியர் விருது கொடுத்துருப்பாங்க. பாவேந்தர் விருது 1987 வாங்கியிருப்பாங்க. 1988 தான் இந்த 2 விருதையும் வாங்கியிருப்பாங்க. கலைமாமணி விருது வாங்கியிருப்பாங்க 1988. அடுத்த கேள்வியை பாருங்கள். மன வினையில் தமிழுண்டா, பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழுண்டா, மாண்ட பின்னர் பின வினையில் தமிழுண்டா என பாடிய கவிஞர்? தமிழ் எல்லா இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறத இவர் சுட்டி காட்டியிருக்காரு. இதற்கான பதில் முடியரசன் தான் பாடியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1. முடியரசன் 21வது அகவையில், அகவைனா வயது, 21வது வயதில் இயற்றிய சாதி என்பது நமக்கு ஏனோ என்ற கவிதையே முதலில் அச்சில் ஏறியது. இது 1940 பேரறிஞர் அண்ணாவால் திராவிட நாடு என்ற இதழில் வெளியிடப்பட்டது. இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 2மே சரிதாங்க. 21 வயசில் சாதி என்பது நமக்கு ஏனோ அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. 1940 அறிஞர் அண்ணா திராவிட நாடு அப்படிங்கிற இதில் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2மே சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். மும்முடியை ஓர் தலையில் முடித்த முடியரசர் எம்முடியும் தலை வணங்கும் இயற்கையிலே கவிஞர் என பாராட்டிய கவிஞர் யார்? இவரை பாராட்டியிருப்பாங்க. இப்படி பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை கண்ணதாசன் தான் பாடியிருப்பாங்க. கண்ணதாசன். அடுத்த கேள்வியை பாருங்கள். காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் என பாடியவர் யார்? இது புக்கில் இருக்குங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதை தான் தேர்வுலையும் கேட்டிருக்காங்க. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் முடியரசன் தான் பாடியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் என்பது யாருடைய தன் வரலாற்று நூல்? இவருடைய வாழ்க்கை வரலாறு அவரே புத்தகம் எழுதியிருக்காரு. முடியரசன் என்பது தான் சரி. ஒரு பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக எழுதியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். முடியரசனின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு? 1998 அவர் இறந்திருப்பார். சரியாக 2000வது ஆண்டு அவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன் என்று கூறியவர் யார்? இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். இதை தான் தேர்வில் கேட்டிருக்காங்க. இவரை பற்றி பார்க்கும்போது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய கேட்கல. ஸோ இவ்வளவோ நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். நேரம் கிடைக்கும்போது இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும். இவரை படிக்கவே தேவையில்லை, மனசில் அப்படியே பதிஞ்சிரும். சரி, இப்படியே பார்க்கலாங்களா? இப்படி சொன்னவர் முடியரசன் தாங்க.
அடுத்த கேள்வியை பாருங்கள். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் யார்? இதை தேர்வில் கேட்ட வினா. இதற்கான விடை முடியரசன். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதை தேர்வில் இப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கடைசி கேள்விங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. விடை முடியரசன் என்பது சரி. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோவில் 53 கேள்வியை பார்த்துட்டோம். இவரை பற்றிய டாப்பிக்கை நீங்கள் நல்லா முழுமையாக பார்க்கணுன்னா இந்த 53 கேள்வியை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டால் போதும். வேறு எங்கேயுமே நீங்கள் தேடி அலைய தேவையில்லை. இதை பார்த்துட்டு போனாவே போதும். தேர்வில் இங்கிருந்து தான் கேள்வி வரும். அவங்க எப்படி கேட்டாலும் சரி, இங்கே இருக்கிறத வச்சு தான் கேட்பாங்க. ஸோ கண்டென்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய தலைவர்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோக்களையும் பார்த்துருங்க. வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.